அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 21/12/2024 மதியம் 2:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. வானிலை அமைப்பிற்கு போவதற்கு முன்பு நேற்றைய மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்றது நம்ம பார்ப்போம். சேலம் மாவட்டம் சந்தியூர் KVK AWS 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து, கொடுமுடியாறு அணை பகுதி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியாறு அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர் ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் அளவு, திருச்சி மாவட்டத்தின் சிறுகமணி, வத்தலை அணைக்கட்டு மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் வலங்கைமான் பகுதிகள் தலா 6 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு மற்றும் திருவாரூர் மாவட்டம் தலைநகர் திருவாரூர், மதுரை மாவட்டத்தின் ஆண்டிப்பட்டி, கரூர் மாவட்டத்தின் மாயனூர், திருச்சி மாவட்டத்தின் புள்ளம்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருநெல்வேலி மாவட்டத்தின் காக்காட்சி மற்றும் திருச்சிராப்பள்ளியின் கள்ளக்குடி பகுதிகள் 4 சென்டிமீட்டர் அளவும், இப்படி 3, 2, 1 என நம்ம அறிவித்தபடியே, அதாவது உள் மாவட்டங்களில் அதிகபட்சம் வடக்கு நம்ம எவ்வளோ எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி, அதாவது வேலூர் மாவட்டத்தை ஒப்பிடுகையில் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் வந்து வேலூருக்கு மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள்லையும், திருவள்ளூர்லேயே கூட ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரியும், பெரம்பலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கேவும், திருச்சியில் ஆங்காங்கே சுற்றுவட்டார பகுதியில் இப்படி, திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமானது, அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு, இப்படி பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு கொடுத்தது. இதுபோல் இன்றைக்குமான அந்த வெப்பச்சலன இடிமழை பகுதியானது நம்ம காலை அறிக்கையில் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அதாவது உள் மாவட்டங்களை ஒட்டி, அதாவது திருச்சி அந்த ஜோன், திருவாரூர், தஞ்சை மாவட்டம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வடக்கே செல்லும் பொழுது மிதமாகவும், தெற்கே வந்து ஓரளவுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பச்சலன இடிமழையானது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். இப்போது திருச்சி மாவட்டத்தில் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது திருச்சி சுற்றுவட்டார பகுதிகள் ஆங்காங்கே மற்றும் பெரம்பலூர் பகுதிகள் நேற்றை போலவே ஆங்காங்கே, தஞ்சாவூர், திருவாரூர் பகுதிகள் ஒரு இடங்களில் அப்படின்னும் போது, படிப்படியாக தெற்கே அப்படின்னும் போது புதுக்கோட்டையின் கிழக்கு புறமாக மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் ஓரிரு பகுதிகள் இப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இன்றைக்கான மழைப்பொழிவு இப்படி இருக்கும் சூழ்நிலையில், நாளைக்கு தென் மாவட்டங்கள்லேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை ஒட்டிய தென் கடலோர மாவட்டங்களான, அதாவது புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் வலுவான மழைப்பொழிவாக தெரிகிறது. அது வரும் மணி நேரங்களில் எப்படின்றத அது நாளைக்கு அப்டேட்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஆங்காங்கே தமிழகத்தின் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். வெப்பச்சலன இடிமழையானது அது நம்ம குறிப்பிட்டிருக்க இடத்துல உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்குன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது நள்ளிரவில், அதாவது வெப்பமானது, இந்த மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பானது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடைபெறும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாலைக்கு பின், அதாவது இரவு, நள்ளிரவும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு வலுவான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். இது என்ன ரீசன் அப்படின்றத நம்ம காலையில் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ சொல்லலாம். வடகிழக்கு புறமாக, அதாவது வங்கக்கடலின் வடகிழக்கு புறமாக நீடிக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அரபிக்கடலிலிருந்து வந்து தற்பொழுது அந்த மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை மீது அமைந்திருந்த அந்த காலையில் ஒரு மெலிந்த சுழற்சியாக இருந்துச்சு. தற்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளிமண்டல சுழற்சியாக அப்படின்ற மாதிரி காற்றை வந்து வழிவிலக்கு செய்து அதோட இணைப்பு அப்படின்ற மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து காற்று வந்து அதுக்கு இதோட தீவிரத்தை அது கூட சேர்க்குதுன்னு வச்சுக்கலாம். இதன் காரணமாக அது வலு கூடுற மாதிரி போனாலும், அது இப்போ காலையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த தீவிர தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு புறமாக அப்படின்ற நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதே போல் நகர்ந்து, ஆனால் இப்போ தற்பொழுது வரும் மணி நேரங்களில் அது வந்து ஒரு வடகிழக்கு புறமாக போனாலும் மீண்டும் அது வந்து தெற்கு, தென்கிழக்கு, அப்புறம் தென்மேற்காக அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தமிழக கரை அருகே வரும். ஆனால் அப்படி வரும் பொழுது நமக்கு அந்த தீவிர மழைப்பொழிவானது சற்று குறைய வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிச்சு, தென்சீன கடலிருந்து அது பிலிப்பைன்ஸ் கரை கடந்து வரும் நிகழ்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு காற்று அங்கே அவ்வப்போது அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதாலையும், இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்து இப்போ தற்பொழுது அந்த வடதுருவ காற்று அந்த தாய்லாந்து மற்றும் மியான்மர் கரை அருகே அந்த இது வழியாக வந்து இதுக்கு வந்து ஒரு காற்று வந்து வர்றதால, வறண்ட காற்றாக வர்றதாலையும், இப்போது இந்த வெப்ப நீராவி காற்று தற்பொழுது கிடைத்து கொண்டிருக்க இந்த தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றும் தடைப்படக்கூடும். அது எதனால் அப்படின்னா, சுமத்ரா தீவு அருகே அது இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றது 23, 24, 25 தேதியில் அப்படின்ற மாதிரி கரை நெருங்கி கிட்ட வரும்போதே செயலிழக்கும் வாய்ப்பாக தெரிகிறது. ஏன்னா இதுக்கு தான் அந்த தெற்கிலிருந்து வரக்கூடிய நிலநடுக்கோட்டு பகுதியிலேருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்று இதுக்கு வந்து இது போக முடியாமல் இது கட்டுப்பாட்டில் வச்சுருக்க மாதிரி வருது கணக்கு. ஸோ அதனால் அது வந்து வழிவிழக்கக்கூடும். அது அப்படி இருந்தாலும் ஒரு மிதமான மழைப்பொழிவுக்கே வாய்ப்பு அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. இதனால் ஒரு வலுவான மழையோ இல்லை கனமழையோ இல்லை மிரட்டக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி தற்போது தெரியவில்லை. அப்படியே மழைப்பொழிவு இருந்தாலும் ஓரிரு இடங்களில் ஒரு சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி நீடித்து அது வந்து அந்த காற்று வந்து திசை மாற்றி மீண்டும் வந்து
இதை நோக்கி இந்த சுமத்ரா தீவு அருகே அப்படின்ற மாதிரி ஒரு செயல் அப்படின்ற மாதிரி தற்பொழுது காட்டுகிறது கணினி சார்ந்த அமைப்புகளும் சரி. நான் எதிர்பார்க்கறதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரை அருகே வர்றது உறுதி அப்படின்றது ஏற்கனவே நம்ம அறிவித்தது. இப்போ அந்த கடல் சார்ந்த வெப்பநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நமது டெல்டா கரை முதல் புதுச்சேரின்னு வச்சுக்கலாம், அதுக்கும் வடக்கு புறமாக சற்று அப்படின்ற மாதிரி வட இலங்கை ஒட்டி அந்த கரை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 டிகிரி செல்சியஸ் அளவுக்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது வெப்ப நீராவி காற்றை கண்டிப்பாக இது நம்ம அதோட நிகழ்வுக்கு வந்து எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக அது தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் மிதமான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தற்பொழுது அப்படின்ற மாதிரி தெரிகிறது. இது ஏன்னா செயலிழக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கரை அருகே வந்து அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அது வந்து இன்று வரும் அடுத்தடுத்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு நகர்வு, எப்படிப்பட்ட ஒரு காற்று போக்கு திசை அமைப்புகள்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும்ன்றதை அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். வானிலையோடு எப்பொழுதுமே இணைந்தே இருங்கள். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. நன்றி, வணக்கம்.